தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நாட்டுல நிறைய பேர் போட்டுக்க துணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இத கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாலாவது புண்ணியமாச்சு கிடைக்கும். தேவி, உன்னோட கோவம் ஆதங்கம் எல்லாத்தையும் எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை. இத பாதியிலேயே அறுத்து விடணும்னு வேதவழி அத்தை நினைக்கிற மாதிரி எங்களால நினைக்க முடியாதுல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி கஷ்டப்பட்டு உன்னை உன் புருஷன் கூட சேர்த்து வைக்கணும் தானே நாங்க எல்லாரும் நினைப்போம். இது உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காக நாங்க இதை செஞ்சே ஆகணும் தேவி. ஒரு குழந்தைய தாய் வயித்துல சுமக்கிறதும் அப்பா தோல்ல சுமக்கிறதும் தான் யதார்த்தம். உன் குழந்தைய நீ 10 மாசம் வயித்துல சுமந்துட்ட. இதுக்கப்புறம் தோல்ல சுமக்க வேண்டியது அப்பாவான விக்னேஷ் தான். அதையும் நீயே ஒத்த ஆள சுமக்க கூடாதுங்கிற நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ விக்னேஷ் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையும் உன் குழந்தையும் தேடி வருவார்னு எனக்கு தோணுது. என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, உன் மேல அவருக்கு அன்பு அதிகமா இருக்கு, குழந்தை மேல உயிரே இருக்கு. விக்னேஷ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்துருவாரு. இது கண்டிப்பா நடக்கும் பாரு. அக்கா, இதெல்லாம் நீங்க வேணா நம்புங்க, ஆனா எனக்கு இதுல துளி அளவு நம்பிக்கை இல்ல. தேவி 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 புரிஞ்சுக்காம பேசுறா. சரி விடு. சரி, நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன்ல, நீ போய் அப்பாவை கூப்பிட்டு விடு. அப்பா பாத்து. அப்பா, எல்லாம் ரெடியா? ஆசனே, என்ன Dress வேற லெவல்ல இருக்கு. அப்படியா? சூப்பரா இருக்கு ஆசனே. உந்து கூட சூப்பரா இருக்குடா. அசத்துற. நீதானே ஆசனே பாத்து பாத்து எடுத்தீங்க. ஹாய் செல்லம், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி அனுப்பாப்பா. பட்டாசுங்க. பட்டாசுல உள்ள வச்சிரு. வா போய் வெடிக்கலாம் வா. ஓகே. எடு. போப்போ. வாங்க மத்தவங்கள விஷ் பண்ணலாம். வாமிட்டு. எல்லாத்தையும் சரியா எல்லாமே இருக்குது. தேவி, எடுத்து வச்சிட்டேன். இத வரேம்மா. எடுத்துட்டு வந்துட்டியா? இந்தாங்க. அத்தை. மா, தேவி அழகா இருக்கடி. ஹாப்பி தீபாவளி. அழகா இருக்கடி. மா, எப்படிமா இருக்கு என் Dress? நல்லா இருக்குடி. நல்லா இருக்கா? ஹனி, என் Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாவாடை தாவணி கட்டினதும் இன்னைக்கு ரொம்ப அழகா இந்த தெரியுற. Dressல தான் அழகா தெரியறேனா? மத்த Dressலாம் அழகா தெரியலையா? அந்த பொய்யை வர திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா? அண்ணி, என்ன சொல்றான் அவன் பாருங்க. கிடைக்கிறான், சும்மா சொல்றான். நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷப்படாத. அவங்க சும்மா ஒரு பேசி சொல்றாங்க. ஏய், ஏன் என்ன அமுதா? கலாய்க்கறியா? நீ போட்டிருக்க Dress மட்டும் நல்லா இருக்கா? முதல்ல அத பாரு. இந்த Dressக்கு என்ன குறை? ஜோக்கர் மாதிரி டேய் இருக்கு. டேய் டேய். எதுக்குடா அவகிட்ட போய் கவனறா? இரு வெளிய வா, பொட்டாசு கொளுத்தி போடு. ஏமா? பாவம். ஏற்கனவே கொளுத்தி போட்ட மாதிரி தான் இருக்கா. நல்ல நகைச்சுவை, நல்ல நகைச்சுவை. ஏய் ஷாலினி, இதோ வரேன். வா. அவனுக்கு ஒரு குடுமா. அண்ணா. ஏய் அன்பு, தல தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. உனக்கு தாமா. Thank you மாமா. உட்கார். அம்மா. வாழ்த்துக்கள்டா. வாழ்த்துக்கள் அன்பு, தலதி போய் வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு இந்த புடவை. ஏய், உண்மையதான் சொல்றியா போய் சொல்றியா? ஏய், உண்மையதான் சொல்றேன். இந்த கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சாலினி சிஸ்டர், அவங்க தான் உங்களை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, நீங்களும் பதிலுக்கு நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. தயவு செஞ்சு சொல்றீங்க. ஆறுமுகம், டேய் சும்மாடா. எதுக்கு நீ அவளை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்க? வாமா. குழந்தை என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கானா? என்னது இடி இடிக்கிற மாதிரி வெடி சத்தம் கேக்குது. இந்த சத்தத்துல அவன் தூங்கிட்டு இருக்கானா? டேய் குழந்தை தானடா, அப்படிதான் இருப்பான். என்னடா நீ? ஆனந்தி, உன் Dress மட்டும் எல்லார்கிட்டயும் நல்லா இருக்கான்னு கேட்டல. அத்தைக்கு பார்த்து Dress எடுத்து கொடுத்திருக்காரு. அவங்க Dress பத்தி நீ எதுவும் சொல்லவே இல்லையே. அச்சச்சோ அம்மா, நிஜமாவே இந்த புடவைல 10 வயசு கம்மியான மாதிரி இருக்கேம்மா. என்னடி என்ன கிண்டல் பண்றியா? மா, நான் கிண்டல் பண்ணலமா, நிஜமா தான் சொல்றேன். நீ வயசானாலும் அழகு இன்னும் போல. என் அழகம்மா. ஏய், நீ வேற சும்மா இரு. ஆமா, எல்லாரும் வந்தாச்சு. இன்னும் 7 தம்பியின் கையிலும் காணுமே. அட ஆமா. அக்கா, மாமா, வரோம். வாவ், ரெண்டு பேரும் செம்ம அழகா இருக்கீங்க. அக்கா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி ஹாப்பி தீபாவளி அண்ணா. அடேங்கப்பா, வாங்க. கையில் சிஸ்டரும் எழுப்பு தரோம். இன்னும் புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்களே. பாருடா, பின்ன நாங்க புது மாப்பிள்ள பொண்ணு தானே.
நாங்க கல்யாணம் பண்ணி நான் பல வருஷமா ஆயிடுச்சு. என்ன கையல்? சரி ஆமாண்ணே, நீங்க இப்போ இல்ல எப்பவுமே எங்க கப்பல் தான். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வெளியே சொன்னா நம்பவே மாட்டாங்க. அப்படி சொல்லு ஷாலினி. அன்பு, ஹாப்பி தல தீபாவளி. தேங்க்ஸ் கா. தல தீபாவளி வாழ்த்துக்கள். ஷாலினி, தேங்க்ஸ் மோ. தம்பி ஹாப்பி தல தீபாவளி. ஹாப்பி ஹாப்பி தலை தீபாவளி கயா. ஏய், கையா ஹாப்பி தீபாவளி வெடிக்கலாம். அனு அது ஏன் பட்டாசு? சண்டை போடாதீங்க. முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா பட்டாசு வெடிக்கலாம். இந்தா, இதெல்லாம் எடுத்து வா, வாங்க. வா, வா. இது எடுடா. நான் இதை எடுத்துக்கவா? மூர்த்தி, இதை எடுத்துக்கோ. எடுத்து கையல் கொடு, நான் கொண்டு வரேன். பாத்து பாத்து கையல், கையல், முதல்ல எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க.